الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. பாபு தயம்மும், தயம்முடைய பாடம். தயம்மும் என்றால் லுகத்துடைய அர்த்தம் நாடுதல், கஸ்து என்ற அர்த்தம். இஸ்திலாஹுன் ஃபி ஷரியத்தில் ஒருவன் தன்னை தூய்மை செய்து கொள்வதற்காக கடமையான குளியலுக்கோ தண்ணீர் கிடைக்காத போது அல்லது தண்ணீர் பயன்படுத்த முடியாத அளவுக்கு குளிர் ஏற்படுகிற போது, இப்படி அந்த ஷுரூத்துகள் இருக்கே, அந்த காரணங்களால் மண்ணிலோ அல்லது புழுதியிலோ தன்னுடைய 2 உள்ளங்கையையும் அடித்து முகத்திலும் மணிக்கட்டு வரை கைகளிலும் தடவுவதற்கு தயமம் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் ஷரியத்துடைய அர்த்தம். தண்ணீர் கிடைக்காத போது, தண்ணீர் பயன்படுத்த முடியாத அளவுக்கு கடும் குளிர், அடிபட்ட காயங்கள், நோய் போன்ற தடைகள் இருக்கும்போது தூய்மையான மண்ணில் சயீதன் தொய்யிபான்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற தூய்மையான மண்ணில் அல்லது புழுதியில் 2 உள்ளங்கையும் அடித்து முகத்திலையும் மணிக்கட்டு வரையிலும் தடவுவதற்கு தயமம் என்று சொல்லப்படும். லோகத்துடைய அர்த்தம் கஸ்து. அல் ஃபசுலுல் அவ்வல் அன் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். ஃபுல்லில்னா அலன்னாசி பிசலாசின், ஃபுல்லில்னா அலன்னாசி பிசலாசின் ஃபீஸக்கானா 3 விஷயத்தை கொண்டு, ஒரு நிமிஷம், பிசலாசின் 3 விஷயத்தை கொண்டு மற்ற சமுதாயத்தினரை காட்டிலும் நாம் சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அன்னாஸ் அல்லது உம்மத், மற்ற உம்மத்தினர்களை காட்டிலும் 3 விஷயங்களை கொண்டு ஆகிருல் உம்மத்தாகிய நாம் சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஜுஇலத் சுஃபூஃபுனா க சுஃபூஃபில் மலாயிகா, நம்முடைய தொழுகை வரிசைகள் ஆக்கப்பட்டிருக்கிறது. எதை போன்று ஆக்கப்பட்டிருக்கிறது? க சுஃபூஃபில் மலாயிகத்தி, மலக்குமார்களுடைய வரிசையை போன்று நம்முடைய தொழுகை வரிசை ஆக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த உம்மத்தினருக்கும் கிடைக்கல. இந்த சஃபா தொழுகையில் நிற்கிற இந்த அற்புதமான அழகான நடைமுறை இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திற்கு மட்டும் கிடைத்த ஒரு தனித்துவம். ஒன்று, வஜுஇலத் லனல் அர்து குல்லுஹா மஸ்ஜிதன், இந்த ஒட்டுமொத்த பூமி அனைத்தும் நமக்கு தொழுகக்கூடிய இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது, சஜிதா செய்யக்கூடிய இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நம்ம நினச்சா எங்கே வேணால் தொழுகலாம், அந்த இடம் சுத்தமாக இருந்தால் போதும். நடந்து போய்கிட்டே இருக்கோம், தொழுகையுடைய வக்து வந்துடுது, பள்ளிவாசல் இல்லை, அங்கேயும் அப்படி போட்டு என்ன செய்யலாம், நம்ம தொழுகலாம். ஆனால் மற்ற உம்மத்தினர்களுக்கு அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் தொழுகணும், சஜிதா செய்யணும், இபாதத் செய்யணும்னு இருந்துச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு வஜுஇலத் லனல் அர்து குல்லுஹா மஸ்ஜிதன், இந்த ஒட்டுமொத்த பூமி அனைத்தும் சஜிதா செய்யக்கூடிய இடமாக நமக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஜுஇலத் துர்பத்துஹா லனா தஹூரன், மண் ஆக்கப்பட்டிருக்கிறது, இந்த பூமியினுடைய மண் ஆக்கப்பட்டிருக்கிறது, லனா நமக்கு தஹூரன் சுத்தமானதாக, அதாவது சுத்தம் செய்யக்கூடிய அந்த பொருளாக நமக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. இதாலம் நஜிதில் மா, தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த பூமியை என்ன செய்யுது, சுத்தம் செய்யும் பொருளாக நமக்கு ஆக்கப்பட்டுள்ளது. அப்ப நம்முடைய தொழுகையினுடைய வரிசை மலக்குமாருடைய வரிசை போன்று ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த பூமியும் தொழுகக்கூடிய இடமாக மஸ்ஜிதாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எங்கே வேணால் தொழுகலாம். அதே போன்று தண்ணீர் நமக்கு கிடைக்காவிட்டால் இந்த மண் நமக்கு சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் சிறப்புப்படுத்திய விஷயம்னு
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ரவாஹு முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத். அன் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு கால குன்னா ஃபி சஃபரின் மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பயணத்திலே நான் இருந்தேன். ஃபஸல்லா பின்னாசி, மக்களுக்கு அவர்கள் தொழுக வைத்தார்கள். ஃபலம்மா இன் ஃபத்தல மின் சலாத்திஹி, தொழுது முடித்து வந்தபோது இதன் ஹுவ பி ரஜுலின், அங்கு ஒரு மனிதர் இருந்தார். எப்படிப்பட்ட மனிதர்? முஅத்தஸிலின், தொழாமல் தனியாக ஒதுங்கி இருந்தார். முஅத்தஸில், ஏத்தஸல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒதுங்கினா அர்த்தம். ஒருத்தர் ஒதுங்கிட்டாருன்னா ஏத்தஸல அண்ணா, அதுலேருந்து வந்ததுதான் முஅத்தஸிலா. தாபியன்கள் சஹாபாக்குடைய கௌமை விட்டு ஒருத்தர் ஒதுங்கி போனார், அதனால தான் அவருக்கு பேர் முஅத்தஸிலா. அவங்கள ஃபாலோ பண்ணி வந்தவங்களுக்கு பேர் முஅத்தஸிலா. அப்போ ஒரே ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு? தொழுகாம, லம் யுஸல்லி மஅல் கௌமி, கூட்டத்தாருடன் தொழுகாம நீங்கியவராக இருக்கிறார். ஃபகால, உடனே கேட்டாங்க, மா மனஅக யா ஃபுலான் அன் துஸல்லிய மஅல் கௌம், கூட்டத்தாருடன் நீ தொழுகுவதை உன்னை தடுத்தது எது இன்னாரே என்று கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னார், அசாபத்தினி ஜனாபத்துன், எனக்கு பெருந்தொடக்கு ஏற்பட்டு விட்டது. வலாமா, தண்ணியோ இல்லை. கால, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக பிஸ்ஸஈத், என்ன அர்த்தம்? தூயமையான மண்ணை நீ என்ன செய்து கொள்? பற்றி பிடித்துக்கொள். அப்போ தயமம் செஞ்சுக்கோ. ஃபஇன்னஹு யக்ஃபீக, அது உனக்கு போதுமானது. அப்போ குளியலுக்கு பதிலாக அது உனக்கு என்னது? போதுமானது. முத்தஃபக்குன் அலைஹி. இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ரிவாயத். அன் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கால ஜாஅ ரஜுலுன் இலா உமர் இப்னு கத்தாப், ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு இடத்திலே வந்தார். ஃபகால, சொன்னார், இன்னி அஜ்னப்து, நான் பெருந்துடக்கு ஏற்பட்டேன். ஃபலம் உசிபில் மா, தண்ணி எனக்கு என்ன செய்யலை? கிடைக்கவில்லை. ஃபகால் அம்மார் இப்னு யாசிர், அம்மார் இப்னு யாசிர் சொன்னாங்க, லி உமர் இப்னு கத்தாப், உமர் ரலியல்லாஹுக்கு சொன்னாங்க, அம்மா ததுகுரு, நீங்கள் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? நினைவு இல்லையா? உங்களுக்கு நினைவுபடுத்தவில்லையா? அண்ணா குன்னா ஃபி சஃபரின் அன வ அன்த, நானும் நீங்களும் ஒரு பயணத்திலே இருந்தோம். ஃப அம்மா அன்த ஃபலம் துஸல்லி, நானும் நீங்களும் பயணத்தில் இருந்தோம். இப்போ நமக்கு என்ன ஏற்பட்டுச்சு? பெருந்தொடக்கு ஏற்பட்டுச்சு. ஆனால் குளிக்கிறதுக்கு என்ன செய்யலை? தண்ணி கிடைக்கல. அதைத்தான் இவங்க சொல்கிறாங்க. அம்மா அந்த, நீங்களும் என்ன செஞ்சீங்கன்னா, ஃபலம் துஸல்லி, தண்ணி கிடைக்கலன்னா என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க? தொழுகலை. வா அம்மா ஆனால் நான் என்ன தெரியுமா செஞ்சேன்? அம்மார் இப்னு யாசிர் சொல்கிறாங்க, ஃபத்தமா, எப்படி வருது? ஃபத்தமா தமா அக்துவா, நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செஞ்சேன்? மண்ணில் புரண்டேன். மண்ணில் என்ன செஞ்சேன்? புரண்டேன். மண்ணில் புரண்டு ஃபஸல்லைத்தும், நான் தொழுதுட்டேன். நீங்கள் தண்ணி கிடைக்கலன்னு தொழுகலை. ஞாபகம் இருக்கா? ஃபதக்கரத்து தாலிக்கில் நபி, ரசூலுல்லாஹ்ட்ட நான் அதை நினைவு கூறினேன். என்ன நினைவு கூறினேன்? 2 பேருக்கும் குளிப்பு கடமையாயிருச்சு பயணத்தில், போர் பயணத்தில். அவங்க தண்ணி இல்லைன்னு தொழுகலை, நான் மண்ணில் புரண்டு என்ன செஞ்சிட்டேன்? தொழுதுட்டேன்ட்டு. அப்போ ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா கான யக்ஃபீக ஹாக்கதா, என்ன சொன்னாங்க? தைமம் செஞ்சதே உனக்கு என்னது? போதுமானது. ஃபலரப அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி கஃபைஹில் அர்ல, தன்னுடைய 2 கைகளால் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? மண்ணை அடித்து, வ நஃபக ஃபீஹிமா, அதில் இருக்கவற்றை என்ன செஞ்சாங்க? ஃபுல் ஊதி விட்டாங்க. ஊதி விட்டு மஸஹ பிஹிமா வஜ்ஹஹு வ கஃபைஹி, அவங்க என்ன செஞ்சாங்க? முகத்தையும் கைகளையும், மணிக்கட்டு வரை என்ன செஞ்சாங்க? கைகளையும் தடவி காண்பித்து, இதுவே உனக்கு போதுமானது என்று சொன்னாங்க. முஸ்லிமுடைய ரிவாயத்தில் இன்னமா யக்ஃபீக அன் தத்ரிப பி யதைக்கல் அர்ல சும்ம தன்ஃபஹு சும்ம தம்ஸஹு பிஹிமா வஜ்ஹு வ கஃபைக. முஸ்லிமுடைய ரிவாயத்தில் இப்படியே வருது, நீ கையை அடித்து முகத்தையும் ஊதிட்டு, முகத்தையும் என்னது அந்த கையை என்ன செஞ்சாலே போதுமானது அப்படின்னு வருது. ஓகேவா?
கடமையானவர் கூட தண்ணியே கிடைக்கல அப்படின்னா தயமம் செய்யலான்ற சட்டம் தெரியுது. மண்ணில் அடித்து ரொம்ப மண் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை குறைப்பதற்கு என்ன செய்யலாம்? ஊதிக்கொள்வது என்பது முஸ்தஹப், விரும்பத்தக்கதுன்றது இந்த ரிவாயத்தை நமக்கு காட்டுது. அன் அபில் ஜுஹைம் இப்னு ஹாரிஸ் இப்னு அஸ்ஸமதி கால மரர்து அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யபூலு, ரசூலுல்லாஹ் சிறுநீர் கழிக்கின்ற நிலையிலே நான் நபியை கடந்தேன். ஃபசல்லம் அலைஹி, ரசூலுல்லாஹ்வுக்கு நான் சலாம் சொன்னேன். ஃபலம் யருது அலைய, ரசூலுல்லாஹ் எனக்கு பதில் சலாம் சொல்லவில்லை. ஹத்தா காம இலா ஜிதாரின், ரசூலுல்லாஹ் சலாம் பதில் சொல்லல, ஒரு சுவரின் பக்கம் நின்றார்கள். நின்றுட்டு என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஃபஹத்தஹு பி அஸா, என்ன செஞ்சாங்க? அசானா குச்சி, தன்னுடைய கைத்தடியால் அதை தேய்த்து துடைத்தார்கள். தன்னுடைய கைத்தடியால் அதை தேய்ச்சி என்ன செஞ்சாங்க? கரையை துடைச்சாங்க தன்னுடைய அந்த குச்சியில் இருக்கிறத. பிறகு என்ன செஞ்சாங்க? காணத் மாகு, தன்னுடைய இடத்துல இருக்கக்கூடிய குச்சியை அந்த சவுத்தில் தேய்ச்சி அதில் இருக்கக்கூடிய கரையை துடைச்சிட்டு, சும்மா வல எதைக அலல் ஜிதார், அநேகமாக அந்த சோறில் ஏதோ ஒரு கரை இருந்திருக்கு. அந்த கரையை என்ன செஞ்சுருக்காங்க? தன்னுடைய கைத்தடியால் சுரண்டி இருக்கிறாங்க, அதை தேய்ச்சிருக்கிறாங்க, தேய்ச்சி தொடச்சிருக்காங்க. அந்த கரையை என்ன செஞ்சுருக்காங்க? இது பண்ணிட்டு அந்த சோற்றின் மீது தன்னுடைய கையை வைத்து ஃபமஸ வஜஹு வ திராஇஹி, தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய முழங்கை உட்பட என்ன செஞ்சாங்க? தடவினார்கள். பிறகு சலாமுக்கு பதில் சலாம் சொன்னார்கள். ஓகேவா? அடுத்து லம் அஜித் ஹாதிஹி ரிவாயத்தை ஃபி சஹீஹைன் வலா ஃபி கிதாபில் ஹுமைத் வலாக்கின் தக்ரஹு ஃபி ஷரஹி சுன்னா வ கால ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன். அல் ஃபஸ்லு சானியன் அபீதர் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஸஈத தொய்யிப, தூய்மையான மண் இருக்கிறதே, வுதுஉல் முஸ்லிமி, ஒரு முஸ்லீமுடைய ஒது ஆகும், ஒரு முஸ்லீமை தூய்மைப்படுத்தக்கூடியதாகும். அதான் கருத்து. ஒரு முஸ்லீமுக்கு தூய்மைப்படுத்தக்கூடியதுதான் தூய்மையான மண். இல்லம் எஜிதில் மா, தண்ணீரை அவர் பெற்றுக்கொள்ளாவிட்டால், அஷர சினீன, 10 ஆண்டுகள் ஒருத்தனுக்கு தண்ணி கிடைக்கலனாலும் அந்த தூய்மையான மண்ணே அவனுக்கு எதுவானது? ஒழுவுக்கு போதுமானது. ஓ, 10 ஆண்டு வரைக்கும் ஒருத்தனுக்கு தண்ணி கிடைக்காவிட்டாலும் தயமம் முறிஞ்ச உடனே மீண்டும் தயமம் செய்து அவர் தொழுகலான்றது இந்த ஹதீஸுடைய கருத்து. ஒழுவுடைய சட்டமும் இதுதான், இதுக்கு பொருந்தும். இதா வஜதல் மா, அவர் தண்ணீரை பெற்றுக்கொண்டால், ஃபல் யமஸ்ஸஹு பஷரஹு, தன்னுடைய மேனியில் அவர் தண்ணீரை ஊற்றி கொள்ளட்டும். ஃபஇன்ன தாலிக ஹைருன், அதுவே அதுக்கு சிறந்தது. அப்போ தண்ணியை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது? தயமம் செய்ய முடியாது. ரவாஹு நஸை நஹு இலா கௌலி அஷ்ரு சினீன். அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கால ஹரஜ்னா ஃபி சஃபரின், நாங்கள் ஒரு பயணத்திலே வெளியே சென்றோம். ஃபஅஸாப ரஜுலம் மின்னா ஹஜருன், எங்களில் ஒருவருக்கு கல் பட்டுவிட்டது, கல்லடி பட்டுருச்சு. ஃபஷஜ்ஜஹு ஃபி ராசிஹி, அந்த கல்லடி என்ன செஞ்சிச்சு? அவருடைய தலையிலே பலத்த காயத்தை ஏற்படுத்தியது. ஷஜ்ஜ அப்படின்னா காயம் ஏற்படுத்தியது. இப்போ அவர் தூங்குறாரு, பார்த்தா தூக்கத்தில் எஹ்தலம, அவர் என்ன செஞ்சிருச்சு? எஹ்திலாம் ஆயிடுச்சு, ஹரஜல் மணி ஆயிடுச்சு.
இஹ்தலம்னா என்ன அர்த்தம்? தூக்கத்தில் ஹரஜல் மணி ஆயிடுச்சு. ஃபஸஅல அஸ்ஹாபஹு, தன்னுடைய தோழரிடத்தில் கேட்டாங்க. அவர் கேட்டார், ஹல் தஜிதூன லி ருக்ஸத்தன் ஃபித் தயம்மும், தயமம் செய்வதற்கு எனக்கு ஏதாவது ருக்ஸாவை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களான்னு கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, மா நஜிதுலக்க ருக்ஸத்தன் ஓ அந்த தக்திரு அலல் மாய், நீ தண்ணீர் மீது சக்தி பெற்ற நிலையிலே ருக்ஸா எதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. பார்த்தா ஃபையகத்த சில இப்படி சொன்னோன்னா அவர் என்ன செய்வார்? குளிச்சுட்டாரு. பார்த்தா மௌத்தாயிட்டார். குளிச்சு என்ன செஞ்சிட்டாரு? மௌத்தாயிட்டார். ஃபலம்மா கதிம்னா அலன் நபி, நபி இடத்துல நாங்கள் வந்தோம். அக்பர பிதா உஹ்பிர, என்னது அறிவிக்கப்பட்டது, பிதாலிக்க இந்த செய்தி, ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆச்சு, கல்லடிப்பட்டு காயம் ஏற்பட்டுச்சு, தயமம் செஞ்சுக்கிறதுக்கு ருக்ஸா இருக்கான்னு கேட்டார். நாங்கள் இல்லை, நீ தான் சக்தி பெற்றிருக்கல, தண்ணி கிடைக்கிறனால தானே செய்யணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அவர் குளிச்சாரு, மௌத்தா போயிட்டாரு. ஃபகால ரசூல்லா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? கத்தலூஹு, இவர்கள் அவரை கொன்று விட்டார்கள், அல்லாவும் இவர்களை கொல்லட்டும். தப்பான மசாயில் சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க? இவர்கள் அவரை என்ன செஞ்சிட்டாங்க? கத்தலூஹு, இவர்களை அல்லாஹ் கொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் சாலு இதாலம் யாலமு, என்ன சொன்னாங்க அந்த இடத்துல? தெரியவில்லைண்டா விளக்கம் கேட்க வேண்டியதானே, தெரியலன்னா என்ன செய்ய வேண்டியதானே? இப்படி ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவன் தயமம் செய்யலை, தயமம் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு உங்களுக்கு தெரியலன்னா கேட்க வேண்டியதானே. இன்னமா ஷிஃபாவுல் ஐ அஸ்ஸுஆல், இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? அறியாமை என்கிற நோய்க்கு ஷிஃபா எது தெரியுமா? அஸ்ஸுஆல், கேள்வி கேட்கணும். வெக்கத்தை விட்டு என்ன செய்யணும்? கேட்கணும். தெரிஞ்ச மாட்டும் பதில் சொல்லி ஒருத்தர் மௌத்தாக்கி போட்டையில சொல்ல கடிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஷிஃபாவுல் ஐய சுஆல், அறியாமை என்கிற நோய்க்கு ஷிஃபா எது? கேள்வி கேட்பது. இன்னமா யக்ஃபீஹி, அவருக்கு போதுமானது, ஐயத்த யம்மம, எதுவே போதுமானது? தயமம் செய்வதே போதுமானது. அது மட்டும் இல்லை, அலா ஜுருஹி ஹிர்கத்தன், ஒரு துண்டு துணியை அவருடைய காயத்தின் மீது கட்டி, சும்மா யம்சஹு அலைஹா, அந்த காயத்தின் மீது அவர் தடவினாலே போதுமானது. ஓ யகுசிலு சாயிர ஜசதிஹி, ஏனைய உறுப்புகளை அவர் கழுவிக்கொள்வதே போதுமானது. ஒன்னே என்ன செய்யலாம்? அவர் தயமம் செய்து கொண்டு தன்னுடைய காயத்தின் மீது துண்டு துணியை கட்டி தன்னுடைய ஈர கையால் அந்த துணியை தடவி விட்டுட்டு ஏனைய உறுப்புகளை கூட தண்ணியை கழுவி என்ன செய்யலாம்? அதுவே போதுமானது. அவசரப்பட்டு குளிக்க விட்டு இந்த சட்டத்தை தெளிவாக அவருக்கு சொல்லாமல் என்ன ஆயிடுச்சு? அவர் ரசூலுல்லாஹ் கோபப்படுறாங்க. சொல்கிற புரியுதா? ரவாஹு அபூதாவுத். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? மசாயில் நமக்கு தெரியலைன்னா என்ன செய்யக்கூடாது? ஏதாவது ஒன்று நம்ம மனசில் பட்டதை சொல்லி குழப்பி விட்டுறக்கூடாது. ரவாஹு இப்னு மாஜா அன் அத்தா இப்னு அபி ரபாஹ் அன் இப்னு அப்பாஸ் அன் அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கால ஹரஜ ரஜுலானி ஃபி சஃபரின், ஒரு பயணத்தில் 2 மனிதர்கள் வெளியேறினார்கள். ஃபஹலரத்தி ஸலாத், தொழுகை நேரம் வந்துவிட்டது. வல் ஐஸ மாஹுமா மாவுன் ஃபதயம்மமா சயீதன் தய்யிபா, 2 பேர்கிட்டையும் தண்ணி இல்லை, எனவே 2 பேரும் தூய்மையான மண்ணை கொண்டு தயமம் செய்து ஃபசல்லையா, 2 பேரும் என்ன செஞ்சுட்டாங்க? தொழுதுட்டாங்க. சும்மா வஜதால் மாஃபில் வக்தி, அந்த வக்திலேயே என்ன கிடச்சிருச்சு? தண்ணி கிடச்சிருச்சு. ஃபஆதாஹதுஹுமா ஸலா பி வுதுஇன், அது 2 பேரில் ஒருத்தர் என்ன செஞ்சார்? ஒலு செய்து ஏற்கனவே தொழுதையை திருப்பி தொழுதார், தொழுகையை மீட்டினார். வலம் யுஐதில் ஆகர், மற்றொருவர் தொழுகை மீட்டவில்லை. வக்தில் தண்ணி கிடச்ச பிறகு 2 பேர் ரசூல்லாட்ட வர்றாங்க, 2 விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ ரசூல்லா சொன்னாங்க, ஃபகால் இல்லதி லம் யுஐத், தொழுகை அவர் மீட்டல, தயமம் செஞ்சு தொழுதுட்டு தொழுகை மீட்டாதவருக்கு சொன்னார்கள், அசப்த சுன்னத்தை, நீங்கள் என்ன செய்தீர்கள்? நபி வழிக்கு ஏற்றார் போல் செய்தீர்கள். வ அஜ்ஸஅத்துக ஸலாத்துக, உன் தொழுகை உனக்கு கூடிவிடும், உன் தொழுகை உனக்கு கூடிவிடும்.
ஓ காலல் இல்லதி தவல்லா ஆத, அந்த வக்தில் தண்ணி கிடைச்சோன்னே ஒழு செஞ்சுட்டு ஏற்கனவே தொழுகையை மீட்டினார் இல்லை, அவருக்கு சொன்னாங்க லக்கல் அஜ்ரு மர்ரத்தைன், உனக்கு 2 கூலி கிடைச்சோம், உனக்கு 2 கூலி கிடைத்து விடும். ரவாஹு அபூதாவுத் தாரிமி வ நசாயி. ஓகேவா? وقد رواه أبو داود أيضا عن عطاء بن يسار مرسلا. الفصل الثالث عن أبي الجحيم الأنصاري قال أقبل النبي صلى الله عليه وسلم من نحو بئر جمل. بئر جمل என்கிற இடத்தை வந்து கொண்டிருந்தாங்க. மதீனாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் பிஅரு ஜமல், கரீபு மின் மதீனா. அந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்தப்ப ஃபலகியஹு ரஜுலுன், ஒரு மனிதர் ரசூலுல்லாவை சந்தித்தார்கள். ஃபசல்லம் அலைஹி, ரசூலுல்லாவுக்கு சலாம் சொன்னார்கள். ஃபலம் யருத்து அலைஹி நபி பதில் சலாம் சொல்லலை. ஹத்தா அக்பல் அல் ஜிதார், ஒரு ஜிதாரின் பக்கம் வந்தார்கள். ஃபமஸஹ பிவஜிஹி வ யதைஹி, தன்னுடைய முகத்தையும் கையையும் மசஹ் செய்து சும்மரத் அலைஹி சலாம், பிறகு அவருக்கு சலாம் சொன்னார்கள். முத்தஃபக்குன் அலைஹி, புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ரிவாயத். அப்போ சலாம் சொல்வதற்கு தயமம் செய்கிறது கடமையா அப்படின்னு ஒரு கேள்வி வருதே. அப்படின்னு கேட்டால் கடமை என்னது? கடமைலாம் கிடையாது. ரசூல்லா அப்படி கட்டளையிடவும் இல்லை. அப்போ ஏன் ரசூல்லா அப்படி செஞ்சாங்கன்னா, ரசூல்லாவுடைய பேணுதல் இங்கே காட்டுது. அஸ்ஸலாம் என்பது அல்லாஹ்வுடைய அஸ்மால ஒன்று. அல்லாஹ்வுடைய பெயரான அஸ்ஸலாம் என்பதை தூய்மை இல்லாத நிலையில் உச்சரிப்பதற்கு ரசூல்லா என்ன செஞ்சாங்க? விரும்பலை. அதனால் தயமம் செஞ்சாங்க. ஏற்கனவே முன்னாடி ஒரு ரிவாயத்தில் வந்துச்சா? அது என்னங்க ரிவாயத்து? அக்கரஹு அண்ட் அது கூற என்ன வருந்துச்சே? முன்னாடி வந்துச்சு இல்லைங்க, அல்லாஹ்வுடைய பெயரை சுத்தமில்லாமல் சொல்வதை நான் வெறுக்குகிறேன் அப்படின்னு வந்துச்சே. எங்க? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அஹ்சன்த யா சமத் யா ஹபீபி, மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அப்போ என்னது? இன்னி கரிஹ்து அன் அஸ்குரல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல இல்லா அலா துபி. ஓகே, விளங்குதா? அந்த காரணத்தினால தான் ரசூல்லா என்ன செஞ்சாங்க? அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு தயமம் செஞ்சாங்க அப்படின்னு வருதே ஒழிய இது கட்டாயன்றது கிடையாது. அடுத்து அம்மார் இப்னு யாசிர் அன்னஹு கான யுஹத்திஸு, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தொட்டு அறிவிக்கப்படுகிறது, நிச்சயமாக அவங்க சொன்னாங்க அன்னஹும் தமஸ்ஸஹு வஹும் மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்ஸஈத், அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடன் இருக்கிற போது ஃபஜ்ர் தொழுகைக்கு என்ன செய்தார்கள்? மசஹ் செய்தார்கள், அதாவது தயமம் செய்தார்கள். அதாங்க அர்த்தம். ஃபலரபு பி அகஃபுஹிம் அஸ்ஸஈத், தங்களுடைய உள்ளங்கையால் தூய்மையான மண்ணை அடித்து, சும்மா மசஹு உஜூஹும் மஸஹத்தோ வாஹிதா, அவருடைய முகங்களை ஒரு முறை தொடைத்து மசஹ் செய்து, சும்மா ஆது பிறகு மீண்டும் திரும்பி, ஃபலரபு பி அகஃபுஹிம் அஸ்ஸஈத் மர்ரத்தன் உஹ்ரா, மற்றொரு முறை மீண்டும் மண்ணை அடித்து, ஃபமஸஹு பி ஐதிஹிம் குல்லிஹா இலல் மனாகிபி, எது வரைக்கும்? மனாகிப் வரைக்கும் தடவுறாங்க. வல் ஆபாத் மின் புத்தூனி ஐதீஹிம், தங்களுடைய கைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தங்களுடைய கையினுடைய உள்பகுதி இங்கே மனாக்கிப் வரைக்கும் தடவுறாங்க. உள்பகுதியில் இங்கே எது வரைக்கும் தடவுறாங்க? இபுத்துடைய பன்மை ஆபாத், அக்குல் வரைக்கும் என்ன செய்கிறாங்க? தடவுறாங்க. ரவாஹு அபூதாவுத். அப்போ கைகளில் தோல் வரைக்கும்,
கையுடைய உட்புறத்தில் அக்குள் வரைக்கும் தடவினாங்கன்னு இது வருது. ஆனால் இது கடமை இல்லை. தயமம் செய்யப்பட்ட சம்பந்தப்பட்டு வரக்கூடிய ஹதீஸுகளில் இந்த ஒரு ஹதீஸில் மட்டும்தான் இப்படி வருது. அப்போ சஹாபாக்கள் தங்களுடைய இஜ்திஹாதால தாங்களே என்ன செஞ்சுருக்கலாம், இதை செஞ்சுருக்கலாம். அவங்களுக்கா என்ன செஞ்சுருக்கலாம், இப்போ நமக்கு ஒழு செய்ய முடியலையே தயமாக செய்கிறோம், சில பேர் செய்வோம்ல கைஃபு, அந்த மாதிரி செஞ்சுருக்கலாம். இப்போ மொத்த தயமத்துடைய ஹதீஸில் இது மட்டும்தான் தனித்து இருக்கிறதுனால இந்த ஹதீஸு ஷாத். ஷாத்னா என்னங்க, முகாலிஃபத்து செக்கத்தில் இமன்ஹு அவுசகு மின்ஹு. ஒரு செக்கத்தான் அறிவிப்பால் அவரை விட அவுசகான அறிவிப்பாளுக்கு மாற்றமாக அறிவிச்சாருன்னா அந்த ஹதீஸ் ஷாத். இப்போ தயமம் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய எல்லா இதை விட அசஹான ஹதீஸ் எல்லாத்துக்கும் இந்த ஒரு ஹதீஸ் என்னவாகுது, முரண்படுது. அவுசக்கு இவர் முரண்படுறாங்க, அதனால இந்த ஹதீஸ் ஷாத்துன்னு சொல்றாங்க. அப்போ இதை கொண்டு நம்ம என்ன செய்ய தேவையில்லை, நம்ம இபுத்து வரைக்கும் செய்யணும், இதில் வெளியே வந்து இது வரைக்கும் செய்யணுன்ற சட்டம் இல்லை. ஏன்னா இது ஷாத்து, இவர் மட்டும்தான் இந்த அறிவிப்பு மட்டும்தான் இப்படி வருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன வருது, அல் குஸ்லுல் மஸ்னூனா, சுன்னத்தாக்கப்பட்ட குளியல். அல் ஃபஸ்லுல் அவ்வல் அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், இதா ஜா அஹதுக்குமுல் ஜும்அத ஃபல்யக்தஸில், உங்களில் ஒருவர் ஜும்மாவுக்கு வந்தால் அவர் குளித்து கொள்ளட்டும். முத்தஃபகுன் அலைஹி, புகாரி முஸ்லிம். இன்னும் குத்ரி ரலியல்லாஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குஸ்லு யௌமுல் ஜும்அத்தி வாஜிபு அலா குல்லி முஹ்தலிமின், வெள்ளிக்கிழமை குளிப்பது பருவமடைந்த ஒவ்வொருவரின் மீதும் கடமையாகும். இது முத்தஃபகுன் அலைஹி. என்னங்க இப்படி வருது? இப்போ வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு மக்கள் அதிக எண்ணிக்கையில் ஒன்று கூடுறாங்க. வேர்வை போன்றவற்றால் என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களுக்கு அது மற்ற நேரங்களில் வந்து கம்மியான நேரம் தொழுவாங்க, பிரச்சனை இருக்காது. வெள்ளிக்கிழமைன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது, பக்கத்தில் தொழுவாங்க. குளிக்காமல் வந்துட்டேன்னு நினச்சிக்கோ, அந்த வேர்வை இன்னொரு தொழுகையாளிக்கு அது என்ன செய்யுது, பாதிப்பை ஏற்படுத்துது, தொல்லை ஏற்படுது. இந்த தொல்லை ஏற்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் குளித்து கொண்டு நறுமணம் பூசுவதை சுன்னத் என்று இந்த ஹதீஸில் நமக்கு காட்டுறாங்க. அப்போ இந்த ஹதீஸில் என்ன வருது, பருவமடைந்த எல்லாரும் என்ன செய்யணும், குளிக்கிறது கடமைன்னு வந்திருக்கே. இந்த ஹதீஸை வச்சுட்டு சில இமாம்கள் வெள்ளிக்கிழமை குளிக்கிறது வாஜிப்னு சட்டம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, வாஜிப். ஆனா சில இமாம்கள் சொல்றாங்க ஒது மட்டும் செஞ்சாலே போதுமானது என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து. ஒது செஞ்சாலே என்னது, போதுமானது. ஆனா வெள்ளிக்கிழமை குளிப்பது என்பது சிறந்தது, அது சிறந்தது. இது கட்டாயம் கடமை கிடையாது, இது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்துன்னு சொல்றாங்க. என்ன செய்யறாங்க, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். சுன்னத்துகளில் முஅக்கதாவான சுன்னத், ரொம்பவும் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தில் உள்ளது தான் இந்த ஜும்மா நாளில் குளிக்கிறது. ஆனால் அபி ஹுரைரா கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹக்குன் அலல் முஸ்லிமி குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். ஐயகுதசில ஃபி குல்லி சபாத்தி ஐயாமின் யௌமன், ஒவ்வொரு 7 நாளைக்கு ஒரு முறை கட்டாயம் குளிப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. யகுசிலு ஃபீஹி ரஸஹு வ ஜஸதஹு, அந்த நாளில் எதை குளிக்கணும், கழுவணும், தன்னுடைய தலையையும் மொத்த உடலையும் அவர் என்ன செய்யணும், 7 நாளைக்கு ஒரு முறையாவது அட்லீஸ்ட் என்ன செய்யுங்க, இது பண்றது கடமைன்னு சொல்லி இந்த ஹதீஸ்ல வருது. முத்தஃபகுன் அலைஹி. ஜுந்தப் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தவல்லா யௌமல் ஜும்அத்தி ஃபபிஹா, யார் ஜும்மா நாளிலே ஒலு செய்கிறாரோ ஃபபிஹா, அதுவே அவருக்கு போதுமானது.
நிஅமத், அதுவே நல்லதும் கூட. ஒமன் எகுத்தசல, யார் ஜும்மா நாளில் குளிக்கிறாரோ ஃபல் குஸ்ல அஃலல், குளிக்கிறது என்னது மிகவும் சிறந்தது. ஜும்மா நாளில் குளி செஞ்சாலே போதும், ஆனால் குளிக்கிறது என்னது மிகச்சிறந்தது. ரவா அஹ்மது வ அபூ தாவூத் திர்மிதி வ நசாயி வ தாரிமி. அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு என்ன காட்டுது? கட்டாயம் இல்லைன்றதை என்ன செய்யுது? காட்டுது. ஆனால் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கஸ்ஸல மையித்தன் ஃபல் யக்தஸில், யார் ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிறாரோ அவர் குளித்து கொள்ளட்டும். ரவாஹு இப்னு மாஜா ஜாத அஹ்மது ஒ திர்மிதி வமன் ஹமலஹு ஃபல் யத்தவல்ல. ஒரு ரிவாயத்தில் இப்படி வருது, அபூதாவுத் திர்மிதி ரிவாயத்தில், யார் ஜனாசாவை சுமந்து சென்றாரோ அவர் ஒழு செய்து கொள்ளட்டும்னு வருது. ஏன் இப்படி வருது? அந்த ஜனாசாவிலிருந்து வெளியேறக்கூடிய அசுத்தங்கள் அந்த குளிப்பாற்றவர் மேலே என்ன செய்யுது? படுவதற்கும் அந்த ஜனாசாவின் மீது ஊற்றப்படுகிற நீர் அசுத்தத்துடன் கலந்து அது அந்த குளிப்பாற்றவர் மேலே என்ன செய்யறதுக்கு? தெரிப்பதற்கு வாய்ப்புடுங்க. ஜனாசாவை நீங்கள் குளிப்பாட்டினீங்க, ரொம்ப மெயினூட்டாக குளிப்பாட்டுவாங்க. இந்த மூக்கில் இருந்து இது பண்ணுவாங்க. இந்த இத்தனை வருஷமாக நான் பார்த்ததில்லை. இப்போ லாஸ்ட்டாக பெருத்தா ஒருத்தர் மூத்தான அந்த ஜனாசாவில் நான் கூட நிற்கிறேன். அப்போ தான் எனக்கு தெரியுது இவ்வளோ ஒரு அந்த மூக்குலேருந்து அந்த இது வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பிற்பகுதியிலேருந்து வருது நஜீஸு. வயிற்று அழுத்துவாங்க, கொஞ்சம் அழுத்தும் போது பின்னாடி பகுதியிலேருந்து வரும். மூக்கு அழுத்தும்போது சளி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி. அதை ஃபுல்லாக எடுக்கிறாங்க. அது துணியை விட்டு இது பண்ணி மறுபடியும் எடுத்துக்கிட்டே இருக்குது. அது வந்துக்கிட்டே இருக்குது, பயங்கரமாக இருக்கும் அது. அப்போ அதனால் என்ன சொல்கிறாங்க? கலந்து அதை நம்ம மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அசுத்தப்பட்ட இடம் குறிப்பாக தெரிஞ்சால் அதை மட்டும் கழுவிட்டாலே போதும். இப்போ இந்த இடத்துல தான் பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே அதை மட்டும் கழுவிட்டால் போதும். அது தெரியாத போது குளித்து விடுவதே என்னது? இப்போ நம்ம மேலே தெரிச்சிருக்கு, எங்கே தெரிச்சிருக்கேன்னு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல அப்படின்னா என்ன? குளிச்சிடுறதே என்னது சிறந்தது. ஓகேவா? கருத்து புரிஞ்சா? எழுதி வச்சா இருக்கும். அது யார்? தாயிரா மட்டும் தான் எழுதி வைக்கிறார். மற்றவங்களாம் இந்த புகாரி, இந்த காலத்துடைய புகாரி மாமா இருக்காங்க. இல்ல இல்முடைய அந்த இது தெரிய மாட்டேது. என்ன இந்த இல்முக்காகத்தான் ஆஷிக் மோலா, இந்த ஹதீஸுடைய இல்முக்காகத்தான் எத்தனையோ பேர் தேவபந்துக்கு போகிறாங்க. உங்களுக்கு அல்வா மாதிரி ஹதீஸ் கிடைக்கிது, அதனுடைய விளக்கங்கள் கூடுதல் குறைச்சா நமக்கு கிடைக்கிது. இந்த இல்முக்காக தேவபந்து போகிறாங்கங்க. தேவபந்து எப்படிப்பட்ட ஏரியா? யூபி பிஜேபியுடைய கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஏரியா அது. அந்த யூபியில் தேவபந்தில் இங்கேருந்து பயணம் செஞ்சு என்ட்ரன்ஸ் எழுதுகிறாங்க. தெரியுமாங்க? என்ட்ரன்ஸில் பாஸ் ஆனால் அங்கே தங்குறதுக்கு ரூம் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. ஒருத்தர் போய் என்ட்ரன்ஸில் கலந்து ஃபெயில் ஆகிட்டார், ஆனால் படிக்கணும்னு ஆசைப்படுறாருண்டா, படிச்சுக்கலாம், தர்ஸில் உட்காரலாம், ரூமும் சாப்பாடும் கிடைக்காது. எத்தனையோ பேர் அங்கே போய் என்ட்ரன்ஸில் ஃபெயில் ஆகி இருந்தாலும் எனக்கு இந்த தர்ஸில் உட்காரணுன்றதுக்காக வெளியே ரூம் எடுத்து தங்கி சாப்பாடை தான் காசில் சாப்பிட்டு தங்கி அந்த தர்ஸை அட்டன் பண்ணுறவும் உண்டு. தௌர ஹதீஸை சரி அங்கே தங்குறாங்களே, என்ன யூசுப் அப்சா மதிப்பு தெரிய மாட்டேது பாருங்க நமக்கு. சரி என்ட்ரன்ஸு கிடைச்சி அங்கே தங்கிட்டா ரூம் கொடுத்துருவாங்க, இத்தனை பேருக்குன்னு ரூம் கொடுத்துருவாங்க. ஒரு நாளைக்கு 2 நேரம் தான் சாப்பாடு.
2 நேரமும் ஒரே டிஷ்ஷு. அந்த ரொட்டி சுடுவாங்க பெருசா, அது ஒரு ரொட்டி. 2 நேரமே மாட்டுக்கறி. இதை தவிர வேற சாப்பாடு கிடையாது, டிஷ்ஷே கிடையாது. எத்தனையோ பேர் ஆர்வமா போயிட்டு சாப்பாடு செட் ஆகலன்னு வந்தவங்க உண்டு. எதுக்காக அவ்வளவு தூரம் போறாங்க? இல்ம். ஏன் இங்கே கிடைக்காதா, இங்கே கிடைக்காதா? போனால் சிறப்பு. தௌர ஹதீஸ் போய் பாருங்கள், எடுத்து பாருங்கள். நீங்கள் அந்த யூடியூப்பில் எடுத்து பாருங்கள், தேவபந்துடைய தௌர ஹதீஸ்னால் ஆயிரக்கணக்கான பேர் ஒரு தரிசில் உட்காந்துருப்பான். இந்த மாதிரி பல மடங்கு அந்த ஹால் இருக்கும். அங்கே உஸ்தாத் அப்படி உட்காந்துருப்பார். டேபிளாக எல்லாரும் கிதாப், பெரிய பெரிய கிதாப் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. உருது, நீ போய் உருது கற்றுக்கணும். நான் அதுக்கு தான் உங்களை உருது சொல்கிறேன். உருதை கற்றுக்கோங்க. உருது தான் ஃபுல்லாக வாசிக்க விட்ருவாங்க, அப்படியே வாசிப்பாங்க. இப்போ உஸ்தாதெல்லாம் நடத்த மாட்டாங்க, வாசிக்க விடுவாங்க. இப்போ ஹத்தசனான்னு வாசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்கள்ட்ட ஒரு மைக் இருக்கும், அவங்கள்ட்ட மைக் இருக்கும், நீங்கள் வாசிக்கிட்டே இருப்பீங்க. அந்த ஹதீஸ் வந்தோடனே அந்த ஹதீஸில் ஏதாவது விளக்கம் இருந்துச்சுன்னா உஸ்தாத் என்ன செய்வாங்க? நீ தான் ஆலிம் தானே, உனக்கு அர்த்தம் தெரியாதா? அப்போ என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணமாக இந்த ஹதீஸ் வாசிக்கிறேன், நீங்கள் வாசிக்கிறேன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கான யகுது சிலுமியார் அப்படி வாசிக்கிறீங்க. அதில் ஸ்டாப் பண்ணி விளக்கு இருந்துச்சுன்னா அந்த விளக்கத்தை என்ன செய்வாங்க? அவங்கள்ட்ட ஒரு மைக் இருக்கும் அந்த உஸ்தாதிட்ட, அவங்க அந்த விளக்கத்தை சொல்லுவாங்க. சனது கிடைக்கணும், தேவபந்துடைய சனது கிடைக்கணுன்றதுக்காகவே கஷ்டப்பட்டு பயணம் செஞ்சு அங்கே போய் 1 வருஷம் 2 வருஷம் தங்கி அந்த சனது. அங்கே பட்டமளிப்புலலாம் கிடையாது. என்ன கிடையாது? பட்டமளிப்புலாவே நடந்தது கிடையாதான். அங்கே ஓதனா சனது கொடுப்பாங்க. சனதுனா என்னதுன்னா, நீங்கள் போய் இந்த பாட்டு கீட்டு போட்டு அப்படியே பயங்கர ஊர்வலமாக அப்படிலாம் கிடையாது. சவால் சிரிக்கிற, கிண்டல் பண்ணுறீங்களா உஸ்தாத்? இல்லை உஸ்தாத், இல்மு அந்த ஒரு பரக்கத்து. இப்படிலாம் சனதெல்லாம் அங்கே கொடுக்க மாட்டாங்க உஸ்தாத், உங்களுக்கு கொடுத்துருவாங்க. திருமதியில் உங்களுக்கு இத்தனை இந்த ஹதீஸ், இவங்க உஸ்தாத் ரசுல்லா, திருமதி இமாம் வரைக்கும். அபுதாவுதுனா இவங்க உஸ்தாத் அடுத்த ரசுல்லா. இந்த சனதை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான். இதை தாண்டி ஆர்ப்பாட்டம் அலப்பறை எதுவும் கிடையாது. நீங்கள் நல்லா கவனிங்க, அல்லாவுடைய கபூலியத் எங்கே இருக்குது பாருங்கள். இதுக்காக பலாயிரக்கணக்கான பேர் போய் ஓதிட்டு வர்றான் இன்னைக்கு வரைக்கும். கபூலியத் எங்கே இருக்குது நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ரப்புடைய அந்த இது இருக்குது பாருங்கள். எத்தனை ஆயிரம் வருஷம் ஆச்சு, அந்த எத்தனை 100 வருஷம் ஆச்சு மதரசா ஆரம்பிச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய ஸ்டேபிள் குறையாமல் என்ன செய்கிறாங்க? இந்தியா முழுக்க போகிறாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்து ஓதுறாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அல்லாவுடைய கபூலியத் எங்கே இருக்குன்ட்டு. இல்மு எங்கே தேடி போகிறாங்க பாருங்கள். சாப்பாடு ரொட்டி டெய்லி எருமை மாட்டு கறிண்டா, நீங்கள் இங்கே வாங்குற சாஃப்ட் கறிலாம் கிடையாது. எருமை மாட்டு கறி எப்படி இருக்கும்? அப்படி இழுத்தா வரும். சுப்ஹானல்லாஹ். இல்மு தாருல் உலூம் அதுதான் போகிறாங்க. நீ சும்மா இந்த 7 வருஷம் முடிச்சு மர்கஸ்ல போய் ஓதனா என்ன கிடைக்கும்? அப்படி போய் பயணம் செஞ்சு ஓதணும். எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கலன்னா போய் ஓதிருப்பேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் ஓதுறாங்க. எங்கள் இக்பால் காஷிஃபி உஸ்தாதெலாம் பார்க்கத்தான் ஒரு மாதிரியாக இருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங்கே கோட்டிங்லாம் செம்ம நாலேஜ் உருதுல. இக்பால் காஷிஃபின்னு வந்தாங்கல்ல ஒரு நாள், ஒருத்தர் கூப்பிட்டு வந்தேன்ல உஸ்தாதுன்னு சொல்லி, இக்பால் காசிமி தேவபந்திலையும் போய் ஓதுனாங்க. மனுஷன் பாடத்துக்கு வந்துட்டார் நினச்சிக்கோங்களேன். திரும்பிதிலாம் ஒரு ஹதீஸ் எடுத்துட்டாருன்னா ஷரக சொல்லிக்கிட்டே இருப்பார். எழுத முடியாது ஆப்ஸா, நாளை கடுப்பாய் எழுத உங்களை வச்சிருவேன். ஒரு ஹதீஸ் எடுத்துட்டா 5 சொல்லிடுவார். திருமிதியில் அபூ ஹனீஃபா இமாம் இந்த கருத்து சொல்கிறாங்க, ஷாஃபி இமாம் இதுக்கு சொல்கிறாங்க, ஹனஃபி ஹம்பலி இதை சொல்கிறாங்க, மாலிக்கி இதை சொல்கிறாங்க. இவங்க ஒவ்வொன்றும் யார் எந்த ஹதீஸ் ஆதாரம் வைக்கிறாங்க. மனுஷன் இப்படி திருமதி ஃபுல்லாக சொல்லி நடத்தினார். நாங்கள் தான் வந்து தோஞ்சமே ஒழிய என்னண்டா கையில் ஒரு உருது கிதாப் வச்சுருப்போம்ல.
தேவபந்து உஸ்தாத்மார்கள் எழுதின உருது கித்தாபுகள். தேவபந்து உலமாக்கள் இருக்காங்களே, எல்லா கித்தாபுகளுக்கும் அவங்க ஷரஹ் அரபியில் உருதில் எழுதிட்டாங்க. அதுதான் அவருக்கு ஆயுதம். அபுதாவுதுக்கு பார்த்தா ஒரு உருது வச்சுருப்பாப்புல, திருமதிக்கு பார்த்தா ஒரு உருது வச்சுருப்பாப்புல, அசராமன்னு சொல்லி நடத்துவாப்புல. எல்லாம் உஸ்தா எழுத முடியல, உஸ்தா எழுதுங்க, தா எழுதுங்க, ஐமே அருபா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்கடா இவங்க. எழுத மூணுமே எழுதணுமே. நீங்களாம் உட்காந்து ஹாயாக உட்காந்து பாடம் கேட்டுருக்கீங்க, நாங்கள் எழுதிக்கிட்டே இருப்போம் நோட்டை. அந்த நோட்டில் மிஸ் ஆகிருச்சு, யார்கிட்ட கேட்டு கிடச்சா பெரிய ஞாபகத்தது. இப்போ நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன், அந்த நோட்டை மிஸ் பண்ணிட்டோமே. இப்போ எவனாவது கிடச்சா நான் எத்தனாயிரம் ரூபா கொடுத்தாலும் அந்த நோட்டை வாங்கிடுவேன். அவர் நடத்துகிற நோட்டு என் கிளாஸ்மேட் எவனா கிடச்சானா, எல்லாம் பிலாலி குரூப்பில் இருக்கானு, எவன்கிட்டயாவது நோட்டு இருந்துச்சுன்னா இதோட ஒரு 10,000 ரூபா கொடுங்க, அந்த நோட்டை கொடுங்கடா, டே நான் வச்சு வாழ்ந்துக்கிறேன்டா. அவ்வளோ விஷயங்கள் நடத்தினாங்க. அவங்க தேவபந்தில் தான் போய் ஓதனாங்க. நமக்கெல்லாம் அந்த சனது கொடுத்தாங்க, திருமதி சனதெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ வந்து நம்ம பசங்க கிண்டல் பண்ணாங்க. நான் அந்த மகத்துவத்தை உணர்ந்தேன். என் சக மாணவர்கள் பேர் சொல்லலாம், இன்றைக்கி அவங்களாம் சிலர் பிரின்ஸ்பலாக இருக்கிறாங்க, பல இதுகளில் இருக்கிறாங்க. அவங்களாம் ஒரு மாதிரி நக்கல் நையாண்டி கிண்டல் கேலி, உஸ்தாத்மார்கள் இஸ்திஹஸா செய்கிறது, அல்லாஹ் பாதுகாக்க நம்மளாம் அப்படியே நம்ம காலை மொத்தம் கொஞ்சம். எந்த உஸ்தாத்மார்கள் நான் இஸ்திஹஸா செஞ்சதே இல்லை. இஸ்திஹஸான்னு சொல்கிறது மாதிரி கிண்டல் பண்ணுறது, அவங்களுடைய செயல்பாடுகளை கேலி கிண்டல் பண்ணுறது, அவங்க நடக்கிறதுக்கு அதில் வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் என்னமோ அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்கிறேன். ஒரு உஸ்தாதை கூட நான் இஸ்திஹஸா செஞ்சதே இல்லை. உஸ்தாத்மார்கள் செருப்பு கூட நான் பாதுகாத்துருக்கிறேன். உஸ்தாத்மார்கள் செருப்பை கூட நான் எடுத்து என் வீட்டில் வச்சு பாதுகாத்துருக்கேன் பீரோவில். எனக்கு சுல்தான் உஸ்தாதெலாம் இருந்தாங்க. ஒரு தடவைலாம் ஓதி முடித்து உஸ்தாதா இருந்து அதுக்கு பிறகு அவங்க போயிட்டாங்க. நடுவில் ஒரு தடவை மதுசாக்கு வந்தாங்க. அப்போ பிஞ்ச செப்பல் போட்டிருந்தாங்க. அப்போ நான் உஸ்தாதாக இருக்கிறேன். அவங்க வர்றாங்க, பிஞ்ச செப்பல் போட்டிருக்கிறத பார்த்தோன்னா நான் என் செப்பலை கொண்டு போய் என் செப்பலை நீங்கள் போட்டுக்கோங்க சார், இன்னும் பிஞ்ச செப்பலாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லி பிஞ்ச செப்பல் கலட்டி வாங்கி என் செப்பல் அவங்களுக்கு போட்டுட்டு அந்த செப்பலை ரொம்ப நாளாக வீட்டில் வச்சுருந்தேன். நீங்கள் வீட்டில் கேட்டால் என்னடா இந்த செப்பலை எதுடா வச்சுருக்கிறேன்ட்டு, எங்கள் உஸ்தாதுடைய செருப்பு. அதுக்கப்புறம் வீடு மாற்றினப்போ நான் இங்கே வந்துட்டேன்னா வீடு மாற்றினப்போ எங்கேயோ போட்டாங்க நான் இல்லாத நேரத்தில். எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த உஸ்தாதி இஸ்திஹஸா செஞ்சதில்லை உங்களுடைய தோற்றத்தை வச்சு. ஏன்னா அவங்க தானே நமக்கு ப்ரூஃபே, நம்ம ஆலிம்ன்றதுக்கு ப்ரூஃபே அவங்க தானே. அவங்கள இஸ்திஹஸா செஞ்சால் அந்த கனெக்ஷன் வந்து அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க இஸ்திஹஸா செஞ்ச மாதிரி ஆகி போயிடும். அப்படி போனால் ரசூல்லா இஸ்திஹஸா செஞ்ச மாதிரி ஆகி போயிடும். தொடர்பு சொல்கிறேன். நம்ம எனக்கெல்லாம் கிளாஸில் கிண்டல் பண்ணுவாங்க, இக்பால் உஸ்தாதை ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. அவங்க சும்மா இதை சொல்லுவாங்க, எஸ்தஹசியோன கசீரன் நல்லா அஸ்தஹசியும். அந்த மதிப்பு மரியாதை இன்றைக்கி என்ன செய்யுது இருக்குது. நம்ம எங்கே பார்த்தாலும் என்ன செய்யுதுன்னா அவங்கள்ட்ட நம்ம ஓதி இருக்கிறோம். நல்லா ஓதனமோ நல்லா ஓதலையோ அது ரெண்டாவது. அவங்க நடத்தினதை கரைச்சி குடித்தோமோ கரைச்சி குடிக்கல அது ரெண்டாவது. ஆனால் அந்த மதிப்பு மரியாதை அவங்க மூலியமாக தான் நமக்கு சனதே ரசூல்லா வரைக்கும் போகுது. அந்த நிஸ்பத்து தான் நம்மளை வந்து பாதுகாக்கும். அந்த நிஸ்பத்து அந்த சனது தொடர்பு தான் நம்மளை வந்து ஆலிம்ன்றதுக்கான அத்தாட்சி. அந்த நிஸ்பத் இந்த பொது அந்த ஆரவாரங்கள்லாம் வந்து அதை வந்து ஜீனத்துல் நாசு, மக்களுக்கான அலங்காரம். நமக்கான அங்கீகாரன்றதே கபூரில் தான் இருக்குது, மறுமையில் தான் இருக்குது. இந்த உலகத்தை நம்ம செய்கிறதெல்லாம் இந்த உலகத்தை கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு கார்ப்பரேட் முயற்சி. அங்கீகாரன்றது அல்லாஹ் ரசூல்கிட்ட நமக்கு கிடைக்கும், கபூரில் நம்ம தப்பிக்கணும். அதுதான் மேட்ரு. உலகத்தில் என்ன வேணால் சீன் போட்டுடலாம், ஆனால் கபூரில் போய் மாட்டிட்டுனா தோல்வி தானே. எத்தனையோ பேர் உலகத்தில் சீன் போடாமல் வாழ்கிறாங்க, கபூரில் ஜெயிச்சிட்றாங்க, மறுமையில் ஜெயிச்சிருவாங்க. சொல்கிற புரிஞ்சா? இது கொஞ்சம் இந்த இல்முக்காக நீங்கள் என்ன எழுதவே என்ன செய்கிறீங்கன்னா சோம்பேறித்தனப்படுறீங்க. உங்களுக்கு இப்படி ஒரு உஸ்தாது கிடச்சிருக்கிறத நீங்கள் பயன்படுத்துறது இல்லை. ஒமா அகல்து அலான் வலகின் உரிது அன் உதர்ரிச அன் உகம்மில ஹாத தர்ச இதா தரக்து ஹாதிஹில் ஃபுர்சத எஜியு சபிக் சார் பாதல் மகரிப் லா அஜிது அன் உதர்ரிச அன் உகம்மில ஹாதா வலிதா அன் மா தஹப்து அன் ஆக்குல வலகின் அன்தும் லா தஷ்உருன
பி இஜ்திஹாதி பி ஸஅபி பி தர்சி அன்தும் தஸ்மஊன மிஸ்லல் கிசாஸ் மிஸ்ல சமஇல் கிசாஸ் கஸஸ் இதா சமிய அஹதுன் அல் கஸஸ மின் ரஜுலின் ஹாகதா தஸ்மஊன மின்னி அல் அஹாதீஸ வலக்கின் லா தஷ்ஊருன ஹாதா இல்முன் கபீருன் வ இல்முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹாதா அக்பாருன் அன் ஸாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் சுனனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்தும் லா தஷ்ஊருன் வலா தக்துபூன வலா தஹ்ஃபலூன ஜைதன் மாதா ஃபஅலு அன்த அனா லிஹாதா தர்ஸி ஃபகத் அன லா அக்ருஜு மினல் ஜாமியா லா அஹ்ருஜு இலல் உத்லா லா அஹ்ருஜு இலா கல்வி குழுமம் லா அஹ்ருஜு இலா ஆலா உஸ்தாத் லா அஹ்ருஜு இலா அட்மின் ஆஃபீஸர் லிஹாதா தர்ஸ் ஃபகத் லா அஹ்ருஜு லி ஐயி ஷைஇன் லில் உத்லா லில் இலா பலதி வலாகின் அன்தும் லா தஷ்ஊரூன் வ அன்தும் தகூனூன காஃபிலன் அனித் தர்ஸ் பிலா ஷஹ்வத்தின் ஃபித் தர்ஸ் ماذا فعلوا نتائج رفضة هكذا يكونون لا يكتبون ولكن يكتبون في دفتر ليس بمعين ماذا فعلوا في بعض الوقت أنا أتفكر إذا ذهبت إلى مدرسة بلا أكاديمية ما أدرس ينفع ولكن أنا أدرس في جامعة مع الأكاديمية ولذا وهم يكونون غافلا هكذا أتفكر அப்போ என்ன சொன்னேன் சுத்தம் உள்ளதா என்ற ஐயம் ஏற்படுமோ என்ற காரணத்தினால ஜனாசா கல்வி இது கட்டாயம் ஒரு ஒழு செய்து தன்னை வந்து சுத்தப்படுத்திக்கணும் அவ்வளோதானே ஒளி. இது கட்டாய கடமையா இல்லையான்றதில் என்ன இருக்குது, இஃப்திலாஃப் இருக்குது. சிலர் சொல்கிறாங்க இந்த ஹதீஸுனுடைய வெளிப்படையான கருத்தை கொண்டு கட்டாயங்க ஒருத்தர் குளிப்பாட்டினா என்ன செய்யணும், இவங்களுக்கு பேர் லாஹிரியாக்கள்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, வெளிப்படையான கருத்தை வச்சு அமல் செஞ்சுருவாங்க. ஏங்க இதில் என்ன இருக்குது, எல்லாம் குளிக்க சொல்லியிருக்காங்கல்ல, குளிச்சுட்டு போங்க கட்டாயங்கன்றுவாங்க. இவங்களுக்கு பேர் என்னது, லாஹிரியாக்கள். இது ஏன் ரசூல்லா சொன்னாங்க, இதுக்கு பின்னணி என்ன ஆய்வு செஞ்சு இதுக்கு என்ன ஹுக்கும் கொடுக்குறதுன்னு யோசிக்க மாட்டாங்க. ரசூல்லா ஃபல் எகத்தசில் சொல்லிட்டாங்கல்ல, சுமந்துட்டு போனால் என்ன செய்ய, நீங்கள் குளிப்பாட்டினா குளிச்சிரு நீ. இது லாஹிரியாக்கள் சில பேர் என்ன செய்கிறாங்க, இந்த வெளிப்படையான கருத்தை கொண்டு கட்டாயன்றாங்க. ஆனால் ஜும்ஹூரான உலமாக்களுடைய கருத்து என்ன, ஜனாசாவை குளிப்பாற்றுறவர் குளிப்பது நல்லது, அவ்வளோதான், ஹைர் சிறந்தது, கட்டாயம் கிடையாது. சரி, இது தொடர்பாக வந்துள்ள ஹதீஸுகள் என்ன செய்கிறது அப்படின்னா, அந்த ஹதீஸுகள் அனைத்தும் வந்து விவாதத்திற்குரியது. சரி, அப்போ குளிக்கிறது ஒழு செய்யறதுலாம் வருது, அப்போ அதுக்கு என்ன கருத்து அப்படின்னு கேட்டால், கைகளை நல்லா கழுவிக்கிறதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குது. ஒழு செய்யுங்கள்ன்ற வார்த்தைக்கு கை கழுவுதல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் வந்து கையை அசுத்தமாக இருக்கு, ஏன்னா கையை தானே பயன்படுத்துறீங்க, கையை கழுவிக்குவாங்கன்னு அர்த்தம் அப்படின்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய இன்னொரு ஹதீஸில், நீங்கள் வந்து ஜனாசாவை குளிப்பாட்டினா குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒருவர் தூய்மையான நிலையில் தானே இறக்குறாரு. இப்னு அப்பாஸ் ரிவாயத்தில் எப்படி வருது, அவர் தூய்மையான நிலையில் தானே இறக்குறாரு, அவர் நஜீஸ் ஆக மாட்டார்ல. நம்ம ஏற்கனவே ஒரு ஹதீஸில் பார்த்தோம், ஒரு முஸ்லீம்ன்றவன் என்னவாக மாட்டான், அவன் ஜுனுபாடி ஆனாலும் சரி, ஹைல் ஏற்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க உடல் என்னவாகாது,
நஜீஸ் ஆகாது. இவர் மௌத்தா போனாலும் இவர் நஜீஸ் கிடையாது. இல்லை எப்படிங்க தொட்டா வந்து குளிப்பாட்டும் போது தொடும் போது எப்படி நமக்கு வந்து கட்டாயமாகும்? ஏன்னா அவர் பாடி நஜீஸ் கிடையாது. எனவே அதை கையை மட்டும் கழுவிக்கிட்டா போதும் அப்படின்றது தான் ஜும்ஹூரான உலமாக்களுடைய கருத்து. அப்போ குளிக்கிறது முஸ்தஹப். ஒருத்தர் ஜனாசாவை குளிப்பாட்டுறாரு, குளிக்கிறது முஸ்தஹப், விரும்பத்தக்க செயல், கட்டாயம் கிடையாது. கையை கழுவிக்கிட்டா கூட என்னது போதுமானது. இன்னும் சொல்ல போனால் அந்த நஜீஸுகள் எதுவும் நம்ம மேலே பட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த கழுவிக்கலாம். எந்த இடத்துல பட்டுச்சு ஒரு மாதிரி தெரிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா முழுசாக குளிச்சுக்கிறது நல்லது, முஸ்தஹப் தான். சரி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகுதஸ்லு மின் அர்பஇன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் 4 விஷயத்திற்காக குளிக்கின்றவர்களாக. மினல் ஜனாபதி, ஜுனுபை விட்டு, வமின் யௌமில் ஜும்அத்தி, ஜும்மாவுடைய நாளிலே, வமினல் ஹிஜாமி, ரத்தம் குத்தி எடுக்கிற போது, ஒமின் கசிலில் மையத்தி, மையத்தை குளிப்பாட்டுகிற போது, இந்த 4 நேரங்களில் குளிக்கின்றவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. முஸ்னத் அஹமதுல வருது, அபூதாவுதுலையும் வருது. வான் கைஸ் இப்னு ஆசிம் அன்னஹு, எது அது ரத்தம் குத்தி எடுக்கும்போது ஒரு மாதிரி அசுசை ஆயிருதில்ல. ரசூல்லாவுடைய செயல்பாடுகளில் இப்படி இருந்துச்சு, கட்டளையோ நமக்கு சொல்லலை, ரசூல்லா செஞ்சாங்க. ரத்தம் குத்தி எடுக்கும் போது என்ன செய்யுது, அந்த காலத்தில் எப்படி எடுப்பாங்க, அது ஒரு மாதிரி அசூசை ஆயிருதுன்றதுனால குளிச்சிருக்கலாம். அன் கைஸ் இப்னு ஆசிம் அன்னஹு அஸ்லம, அவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்க. ஃபஅமரஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லீம் ஆனவன நபி அவர்கள் அவருக்கு கட்டளையிட்டார்கள். ஐயகுதஸில பிமாஇன் வ சித்ரின். சித்ர்னா இளந்த இலை, நீங்கள் அந்த ஃபிக்குகளை கூட வந்திருக்கும். இளந்த இலை கலந்த தண்ணீரை கொண்டு, அந்த இடத்துல வாவ் வந்து வாவுல் மையத்துடைய வாவு, சித்ரின் தானே வருது, சித்ரின் மையத்துடைய வாவு. இளந்த இலை கலந்த இருப்பதுடன் இருக்கக்கூடிய அந்த கலந்த தண்ணீரை கொண்டு குளிக்க சொல்லி கட்டளையிட்டார்கள். ரவாஹு திர்மிதி வ அபூதாவுத் வ நசாயி. ஹைலுடைய பாடம் இருக்கு. அன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு இன்ன நாசமின் அஹ்லில் இராக், இராக் வாசிகளிலிருந்து மக்கள் ஜாவ் வந்தார்கள். ஃபகாலு கேட்டார்கள், யா இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸே அத்தரல் குஸ்ல யௌமுல் ஜும்அத்தி வாஜிபன், ஜும்மாவுடைய நாளில் குளிக்கிறத வாஜிப்னு நீங்கள் கருதுறீங்களா? கால சொன்னாங்க, லா இல்லை, வலாக்கின்னஹு அத்ஹரு வ ஹைருன், அது மிகவும் தூய்மையானது, சுத்தமானது, லிமன் யகுதஸல, யார் குளிக்கிறாரோ அவருக்கு அது தூய்மையானதாகவும் ஹைராகவும் அது இருக்கிறது. வமல்லம் யகுதஸில், யார் குளிக்கவில்லையோ ஃபலைஸ அலைஹி பிவாஜிபின், அவன் மீது கட்டாயம் கிடையாது. சஉஹ்பிருக்கும் கைஃப பதஉல் குஸ்லி, இங்கே சொல்கிறாங்க, இங்கே குளிக்கக்கூடிய வளமை எப்போ வந்துச்சுன்னு உனக்கு சொல்லட்டுமா? ஜும்மா நாளில் குளிக்கக்கூடிய வளமை எப்போது வந்துச்சுன்னு சொல்லட்டுமான்னு அந்த ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. கானுன் நாசு மஜ்ஹூதீன, அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? மஜ்ஹூதீன, கடுமையான உழைப்பாளிகளாக இருந்தார்கள். எல்பசூன சூஃப, அவங்க எதை அணிவாங்க? நல்ல கெட்டியான கம்பளி ஆடைகளை அணிகின்றவர்களாக இருந்தாங்க. வயமலூன அலா லுஹூரிஹிம், தங்களுடைய முதுகின் மீது சுமப்பவர்களாக இருந்தாங்க. மூட்டை சுமக்கிறது, ஏதாவது சுமக்கிறது, பேரிச்சம்பழத்தை சுமக்கிறது, இப்படி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கடுமையான உழைப்பாளியாக இருந்தாங்க. அப்போ ஒக்கான மஸ்ஜிதுகும் லையுக்கன், அந்த காலத்தில் பள்ளிவாசல் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு இருக்கிற மாதிரி அப்படி பிரம்மாண்டமாக எத்தனாயிரம் பேர் வந்து நிற்கலாம் அப்படியா இருந்துச்சு? லையுக்கனாக இருந்துச்சு, நெருக்கடியாக இருந்துச்சு பள்ளிவாசல். முகாரிப சகஃபி, அது மட்டும் இல்லை, இந்த முகடு வந்து ரொம்ப தாழ்வாக இருந்துச்சு. முகடு என்னவா இருந்துச்சு? ரொம்ப கீழே. அந்த முகடு எப்படி இருந்துச்சுன்னா, இன்னமா ஹுவ அரீஷுன், பேரிச்சம்பழம் கிளைகளால் செய்யப்பட்டது முகடு. அது அரீஷ்னா என்னது? அந்த பேரிச்சம்பழ கிளைகளால் செய்யப்பட்ட அந்த முகடு, அதுவும் ரொம்ப தாழ்ந்து இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஃபஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி யௌமின் ஹாரின், ரொம்ப
ஹார்னா என்னது? ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ரசூல்லா வந்தாங்க. பார்த்தா அரிக்கன் நாசு ஃபி தாலிக்க சூஃபி, மக்கள் எல்லாம் அந்த கம்பளி ஆடையிலே எப்படி இருக்கிறாங்க? வேர்வையோடு இருக்கிறாங்க. ஹத்தா எந்த அளவுக்குன்னா சாரத்து மின்ஹும் ரீஹுன் அதா, அவர்களிடமிருந்து ஒரு வாடை அடிக்க ஆரம்பித்து விட்டது. பிதாலிக்க பாலுகும் பாலன், ஆதா பிதாலிக்க பாலுகும் பாலன், ஆதா அதில் சிலருக்கு சிலது, சிலருடைய வாடை சிலருக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டு நோவினை தருகிற அளவுக்கு அவங்கள்ட்ட என்ன ஆயிடுச்சு? வேர்வை வெளியே ஆரம்பிச்சிருச்சு. ஃபலம்மா வஜத தாலிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தில்க ரியாஹ், இந்த வாடையை ரசூலுல்லாஹ் பெற்ற பொழுது கால சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ், மக்களே, இதா கான ஹாதல் யோமு, இன்றைய நாள் இந்த ஜும்மா நாள் வந்தால் ஃபகுத்தசிலு, நீங்க என்ன செஞ்சிருங்க? குளிச்சிருங்க. வல் யமஸ்ஸ அஹதுக்கும், உங்களில் ஒருவர் என்ன செய்யட்டும்? உங்களில் ஒருவர் பூசிக்கொள்ளட்டும். அஃலல மா யஜிது மின் துஹ்னிஹி வ தீபிஹி, தங்களிடத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய், துஹுன் எண்ணெய், தீப் நறுமணம், இவற்றிலே சிறந்தவற்றை பூசிக்கொள்ளட்டும். குளிச்சுட்டு நல்ல நறுமணம் பூசி எண்ணெல்லாம் தேய்ச்சி அப்படி ஜம்முன்னு வாங்க. கால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, சும்ம ஜா அல்லாஹு பில் ஹைரி, பிறகு அல்லாஹ், இது வந்து ஆரம்ப காலகட்டம், பிறகு அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு என்னத்தை கொண்டு வந்தான்? ஹைரான வாழ்க்கையை கொண்டு வந்தான். வலபிசு கைர சூஃப், கம்பளி ஆடை அல்லாத சூப்பர் ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சஹாபாக்கள். லேசான ஆடைகள், வேக்காத ஆடைகள் இப்படிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வகுஃபு அல் அமல, அதே மாதிரி என்ன நீங்கிருச்சு? கடினமான வேலைகளை விட்டு அவங்களுக்கு விடுதலையும் கிடைச்சிட்டு வாழ்க்கை தரம் மாறுது. மஸ்ஜிதுஹும், அவருடைய பள்ளிவாசல் விசாலமாக்கப்படுது. கட்டடம்லாம் கட்டி இப்படி பள்ளிவாசல் விசாலமாயிருச்சு. தஹப பாலுல்லதி கான யுஅதி பாதுஹும் பாலம் மினல் அரகி, எதுவும் சென்று விட்டது. சிலருக்கு சிலர் நோவினை தரக்கூடிய அளவுக்கு வேக்குகிற அந்த விஷயமும் என்ன செஞ்சிருச்சு? சென்று விட்டது. அந்த துன்பமும் மற்றவர்களுக்கு நீங்கி விட்டது. இந்த மாதிரி காலம் மாறுச்சு. இதனால தான் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் அந்த ஜும்மா நாளைக்கு குளிக்கணுன்ற இந்த ஹதீஸ்லாம் வந்ததுக்கு காரணமே எதுதான்? இந்த ஹிஸ்ட்ரி தான் அப்படின்னு அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விலைக்கு சொல்கிறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பிற்காலத்திலேயே என்ன ஆயிடுச்சு? தாபியீன்கள் காலத்தில் என்ன ஆயிடுச்சு? பள்ளி பெருசாயிருச்சு, மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சுன்றது விஷயத்தையும் இங்கே பதிவு செய்கிறாங்க. ஓகேவா? இப்போ என்ன இருக்குது? பாபுல் ஹைலுடைய பாடம். அடுத்து இஸ்திஹாலானுடைய பாடத்தோடு முடியுது. இஸ்திஹாலானா என்ன? ஹைல்னா பெருந்தோட அந்த இது மாதத்தீட்டு. இஸ்திஹாலானா இஸ்திஹாலா அப்படின்டா இப்போ ஹைலுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும், அந்த நாளை தாண்டி வருது இல்லை, சில பேருக்கு அந்த நோய் மாதிரி இருக்கும், வரமுறையற்ற இரத்தப்போக்கு. இப்போ அதையும் இதில் சேர்க்கறது இல்லையான்னு ஒரு பாடம் வருது. சில பேருக்கு அந்த நோயாக இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இத்தனை நாள் குறிப்பிட்ட நாளை தாண்டி பல நாட்கள் போய்கிட்டே இருக்கும். இப்போ இவங்களுக்கு என்ன செய்யுது? இதுக்காக தொழுகாமையே இருக்க முடியுமா? நோன்பு வைக்காமே இருக்க முடியுமா? அவங்களுக்கு பேர் இஸ்திஹாலா. அந்த இஸ்திஹாலா உள்ளவங்களுக்கு என்ன சட்டன்றதும் இப்போ அடுத்து நமக்கு சொல்கிறாங்க.